உங்களுக்கு வயிறு வலின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க இல்லையா ரொம்ப நாளாக? எல்லா ஹாஸ்பிட்டல் போனீங்களே, அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அதான் சார் குடல் இறக்கம்னாங்க, கர்ப்பப்பை பிரச்சனைன்னாங்க. இந்த 2 மட்டும்தான் சார் சொன்னாங்க. அதனால நான் பயந்து, ஏன்னா ஏற்கனவே எனக்கு உடம்புல 3 ஆப்ரேஷன் பண்ணதுனால நான் வேண்டாம், ஹாஸ்பிட்டலே போக வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சார். ஆனாலும் வயிறு வலிக்கும் போது நான் போகிற லேடி டாக்டர்கிட்ட போவேன். அவங்க டேப்லெட் தருவாங்க, திரும்ப ஸ்கேனுன்னுவாங்க, எடுக்க சொல்லுவாங்க. எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா சொல்கிற ஒரே வார்த்தை ஆப்ரேஷன்ன்றாங்க. அதுக்கு பயந்து நான் போகவே இல்லை சார். ஏன்னா 3 ஆப்ரேஷன் பண்ணதுனால வேண்டாம். குறுக்குவலி இல்லை சார், இப்போ எதுவுமே இல்லை சார். ஆனால் எப்பப்பெல்லாம் குறுக்கு வலிக்கும் சார். எப்பப்பெல்லாம் வயிறு வலி வந்தோன்னா குறுக்கும் சேர்ந்து வலிக்கும் சார். இப்போ அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை சார். மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் லீவ் போட்டுருவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக சார். ஃபுல்லாக படுத்த படிக்கையாக இருப்பீங்க, அசைஞ்சாலே வலிக்கும் சார். அதனால காலையில் எந்திரிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சு தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். படுத்தே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும், ஆனால் அந்த படுக்கவும் முடியாது. வயிறு வலிக்கும், கால் நீட்டி தூங்க முடியாது. இப்போ தும்முவீங்களா? தும்முனா என்ன ஆகும்? வலிக்கும் சார். எந்தெந்த இடம்லாம் வலிக்கும் சார். அடி வயிறு வலிக்கும். அந்த பிரச்சனையில் எத்தனை வருஷமா இருந்தீங்க? அதுவும் ரொம்ப வருஷமாவே தான் அந்த இது இருந்துகிட்டே தான் சார் இருக்கு. குழந்தை பிறந்ததுலேருந்து அது இருக்கு எனக்கு. ஆனால் நான் சொல்லுவேன், அது யாருக்கும் நான் சொல்றது சரியா தெரியல, புரியல, அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா உங்கள் பிரச்சனையை? ரைட். இப்போ இவ்வளோ வருஷ பிரச்சனை வெறும் 2-3 நாளில் சரியாகும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நினைக்கல சார். கண்டிப்பாக நான் நினைக்கவே இல்லை சார். எங்கேயாவது இப்படி ஒரு வைத்தியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் டைம் தான் சார் பார்க்குறேன். ஸோ வாழ்க்கையில் ஒரு மேஜிக் மாதிரி மாற்றத்தை உணர்ந்துட்டீங்க. கண்டிப்பாக ஆமாவா இல்லையா? உண்மைதான் சார். சரி. ஸோ அப்போ மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக் நிறைய பேருக்கு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சார், சொல்லியிருக்கேன் சார். கூப்பிட்டு வந்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். ஆமாம் சார். சரி, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ.